கதவருகே கடவுள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி நேயர்களே, கதவருகே கடவுள். ஆண்டின் பொதுக்காலம் 33ஆம் ஞாயிறை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஞாயிறு சிந்தனை ஆண்டவரின் திருவருகைக்கு, ஆண்டவரின் 2ஆம் திருவருகைக்கு நம்மை தயாரிக்கின்ற விதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. திருவழிபாட்டு ஆண்டு முடிவுக்கு வர இருக்கிறது. இந்த திருவழிபாட்டு ஆண்டு முடிவுக்கு வரும் இந்நிலையில் திரு அவை இறை மக்களை ஆண்டவரினுடைய 2ஆம் திருவருகைக்காக தயாரிக்கிற விதத்தில் திரு வழிபாட்டிலே இடம்பெறுகின்ற வாசகங்களை நமக்கு கொடையாக தருகிறது. கதவருகே கடவுள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆன்மாவை வழிநடத்தாத ஆன்மீகமும் வாழ்க்கையை நெறிப்படுத்தாத வழிபாடும் அன்பை விதைக்காத சமயமும் விரலுக்கு இறைத்த நீராகும். அதனால் பலன் ஒன்றுமில்லை. ஆன்மாவை வழிநடத்துவதுதான் ஆன்மீகம். வாழ்க்கையை வழிப்படுத்துவதுதான் வழிபாடு. அன்பை நெறியை போதிப்பதுதான் நெறி என்கின்ற சமயம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கை பயணம் விண்ணகம் நோக்கிய பயணம். இந்த வாழ்க்கை பயணத்திலே ஒவ்வொரு மனிதரும் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி நாட்களில் நாம் இருக்கிறோம். எப்படி நாம் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு பாடமாக எடுத்து எம்புகிறது. விண்ணக வாழ்க்கையே நமது லட்சியமாக அமைய வேண்டும். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நம்மை நெறிப்படுத்துகின்ற வாழ்க்கை, அழைக்கின்ற வழிபாடு இன்றைய மைய கருத்தாக அமைகிறது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் முதல் வருகை மீட்பிற்கு அடித்தளமிட்டது என்றால், கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை அந்த மீட்பு பாதையில் நம்மை வாழ தூண்டுவதாக அடித்தளம் அமைக்க வேண்டும். ஆகையால்தான் இன்றைய முதல் வாசகம் தானியேல் இறைவாக்கினர் தானியேல் விடுக்கின்ற அழைப்பாக நம்மை நல்வழிக்கு கொண்டு வருகின்றது. ஆம், இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை ஆழ்ந்து சிந்தித்து வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய பதிலுரை பாடலிலே, இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என்று ஆண்டவரிடம் சரணாகதி அடைய நம்மை அழைக்கிறது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை அச்சுறுத்துவதற்காக விடுக்கப்பட்ட அழைப்பாக பார்க்காமல் நம்மை அர்த்தமுள்ளவர்களாக மாற்றுவதற்காக விடுக்கப்பட்ட அழைப்பாக நாம் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்தவம் என்பது ஏகாந்தத்தில் பூத்த நெருஞ்சி பூ அல்ல, மாறாக அது வழியோரமெங்கும் பூத்து குலுங்கும், நம்முடைய விழிகளுக்கெல்லாம் வசந்தத்தை வாரி வழங்கும், நம்முடைய நுகர்வுக்கு நல்ல நுகந்தத்தை, நறுமணத்தை அளிக்கிற ஆவாரம் பூவை போன்றது. இது நெருங்குபவரின் உடலை தீண்டாது, மாறாக உள்ளத்தை தீண்டும், ஆன்மாவை நெறிப்படுத்தும். ஆம், அன்புக்குரியவர்களே, நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கைதான் நம்முடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும். ஆண்டவருடைய 2ஆம் வருகை ஏதோ எல்லோரையும் அச்சுறுத்துவதற்காக அல்ல, மாறாக அளவிடுவதற்காக, எவரையும் மிரட்டுவதற்காக அல்ல, மாறாக மீட்பதற்காக
இதுதான் உண்மை. ஆனால் நம்முடைய பிரிவினை சகோதர சகோதரிகள் அச்சுறுத்துவதற்காக இதனை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைய நற்செய்தியிலும் கூட, இன்றைய திருவழிபாட்டிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இதனை ஆண்டவர் அறிவுறுத்துகின்றார். இதனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்றுதான் ஆண்டவர் அங்கே அடிக்கோடிட்டு காட்டுகின்றார். இது மிரட்டுவதற்காக அல்ல, மாறாக மீட்பதற்காக. இது அச்சுறுத்துவதற்காக அல்ல, மாறாக நம்மை, நமது வாழ்க்கையை அளவிடுவதற்காக. நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கைதான் இறைவனை நெருங்குவதற்கு வழியாகும். தானியேல் ஆகமத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகம் இதைத்தான் எடுத்து இயம்புகிறது. நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகளாகத்தான் நாம் அதனை பார்க்கிறோம். மீட்கப்படுவார்கள், வாழ்வு பெறுவார்கள், ஒளி வீசுவார்கள் என்றெல்லாம் நம்பிக்கைக்குரிய விதத்திலே அது எடுத்து இயம்புகிறது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை நெறிப்படுத்தப்பட வேண்டும். ஆகையால்தான் ஆண்டவர் அத்தி மரத்தை ஓமையாக தருகின்றார். அத்தி மரம் அது காலத்தை பூத்து குலுங்க வேண்டும், காலத்தை கனி தர வேண்டும், காலத்தை அது தன்னைத்தானே இழந்து அடுத்த பருவத்துக்கு தயாராக வேண்டும். இது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையிலும் நமக்கும் பொருந்தும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் கதவருகே காத்திருக்கிறார். கடவுள் நம் கதவருகே காத்திருக்கிறார். நம்மை மீட்பதற்காக அவர் காத்திருக்கிறார். நாம் இறைவனுடைய மீட்பு திட்டத்திற்கு ஆம் என்று சொல்வதற்காக அவர் காத்திருக்கிறார். ஆகையால்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ உங்களை நான் நெருங்கி வந்துவிட்டேன் என்று அவர் சொல்லுகின்றார். உங்களை நான் நெருங்கி வந்துவிட்டேன். இந்த நிலையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை எந்த விதத்திலே வாழுகிறோம்? இறைவனுக்கு ஏற்ற வகையிலே நாம் எப்படி தயாராக இருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, நம் கதவருகே கடவுள் காத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மாரநாதா, வாரும் இயேசுவே என்று ஆண்டவரை நாம் வரவேற்க வேண்டும். உள்ளே வருகின்றவர் விருந்தாளி அல்ல, மாறாக உரிமையாளர், சொந்தக்காரர். அந்த வீட்டுக்கு நமக்கு சொந்தக்காரர். ஆகையால் அவரை எப்படி நாம் வரவேற்க தயாராக வேண்டும் என்பதை நாம் உற்று நோக்க அழைக்கப்படுகின்றோம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவர் ஆடுகளின் ஆயன். ஆடுகளை திருட வந்தவர் அல்ல, மாறாக ஆடுகளுக்காக தமது இன்னுயிரை கொடுக்க வந்தவர். இவர் ஏறி குதித்து வருபவர் அல்ல, மாறாக வாயில் வழியாக வருகின்றவர். இவர் கூலிக்கு மேய்ப்பவர் அல்ல, மாறாக கூலியை தருகின்றவர். ஆட்டினுடைய உரிமையாளர், நமது ஆன்மாவின் சொந்தக்காரர். அவர் நிலைக்கதவின் வழியாக, நுழைவாயிலின் வழியாகத்தான் வருகின்றார். ஆம், அன்புக்குரியவர்களே, இன்றைய பதிலுரைப்பாடில் சொல்வது போல, அவரே நமது உரிமை சொத்து, அவரே நமது கிண்ணம் என்று சொல்லி, இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என்று சரணாகதி அடைய நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டவருடைய வருகை நமது வாழ்வை நெறிப்படுத்துவதற்கான ஒரு நேரத்தை தருகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒத்தமைவு நற்செய்திகளில், மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய நற்செய்திகளில் இறுதி காலம் குறித்து சொல்லுகின்ற பொழுது எருசலேமினுடைய அழிவை பற்றியும், உலக முடிவை பற்றியும், ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை பற்றியும் 3 விதமான போதனையை ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகின்றார். இங்கே நன்கு கூர்ந்து கவனித்தோம் என்று சொன்னால் இந்த 3க்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எருசலேமினுடைய அழிவு உலக முடிவுக்கு முன் அடையாளம். உலகினுடைய முடிவு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கு முன் அடையாளம்.
ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை திருக்குரானும் எதிர்நோக்குகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆம், அன்புக்குரியவர் சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வருகை நமக்கான நேரத்தை நாம் இன்னும் சிறப்பானதாக்க அழைப்பு விடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களா? இதுதான் மைய சிந்தனை. ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகின்ற போது, விண்ணுலகில் வானதூதரை அனுப்பி அவர் மண்ணுலகில் 1 கோடியிலிருந்து விண்ணுலகில் 1 கோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். 4 திசைகளிலிருந்தும். இங்கே மொழி முன்னிறுத்தப்படவில்லை, இனம் முன்னிறுத்தப்படவில்லை. மாறாக எல்லோரையும், எல்லா இனத்தாரையும், எல்லா மொழி பேசுகின்றவரையும் ஒருங்கிணைக்கின்றவராக ஆண்டவர் இருக்கின்றார். இது எல்லோருக்குமான அழைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த வகையிலே அப்படி தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களுள் சிலராக நாம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வருகை நமக்கான வாழ்க்கையை நெறிப்படுத்துகின்ற ஒரு தருணமாக அமைகிறது. நாம் விழிப்பாய் இருந்து காத்திருந்து புனித வாழ்க்கை வாழ்ந்து ஒவ்வொருவரும் வாழ்வோரின் நூலில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. திருவெளிப்பாட்டு நூல் அதிகாரம் 3 இறைவசனம் 20 சொல்வது போல, கதவருகே நின்று கிறிஸ்து நமக்காக காத்திருக்கிறார். இந்த உணர்வு நம்மை விழிப்புள்ளவர்களாக ஆக்கும். நமக்குள்ளே ஒரு தெளிவை அது ஏற்படுத்தும். நாம் இந்த வாழ்க்கையை சிறப்பாக செம்மாந்து வாழ்வதற்கான எல்லா விதமான வழிகளையும் கண்டறிய நமக்குள் ஒரு உள்ளுணர்வை தூண்டுகின்ற வகையிலே அமையும். இயக்கமுள்ளவர்களாக நம்மை நெறிப்படுத்தும். அவருக்கு பணிவிடை செய்வதற்கு முன்பாக அடுத்தவருக்கு தொண்டாற்ற நம்மை தூண்டும். கதவருகே கடவுள் என்ற உணர்வு நமக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். உன்னையும் என்னையும் பார்த்து கடவுள் கணக்கு கேட்பார். ஆண்டவர் நம்மிடம் கணக்கு கேட்பார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையிலே இது வாழ்க்கையை செம்மாந்து வாழ்வதற்கான ஒரு அழைப்பாக நாம் பார்க்க வேண்டும். ஆன்ம விழிப்புணர்வு மிக அவசியம். ஆகையால் தான் இன்றைய முதல் வாசகம், இன்றைய நற்செய்தி அப்படிப்பட்ட ஒரு உந்துதலை நமக்குள் ஏற்படுத்துகின்றது. காலம் நெருங்கி வந்து விட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுகின்றது. அப்படி எனில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் காலத்தை சரியாக உணர்ந்த மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆன்மாவை வழிநடத்தாத ஆன்மீகம் அல்ல. வாழ்க்கையை நெறிப்படுத்தாத வழிபாடு அல்ல. அன்பை விதைக்காத சமயம் நெறி அல்ல, சமயம் அல்ல. அன்பை வாழாத மனிதர் அல்ல. ஆகையால் இன்றைய நற்செய்தியை நாம் ஆழ்ந்து சிந்தித்து ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ முற்படுவோம். விழிப்புணர்வு பெற்ற மக்களாக நாம் இருக்க முற்படுவோம். நமது அத்திமரம் அது ஆண்டவருக்கு உகந்த அத்திமரமாக இருக்க வேண்டும். நமது கனி எல்லோரையும் சுவைக்கின்ற கனியாக இருக்க வேண்டும். நமது நிழல் எல்லோருக்குமான நிழலாக இருக்க வேண்டும். நமது இருப்பு எல்லோருக்கும் பயனளிக்கின்ற இருப்பாக அமைய வேண்டும். கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார், நமக்காக காத்திருக்கின்றார். நாம் தான் அந்த கதவை திறக்க வேண்டும். கதவுக்கான திறவுகோல், கதவுக்கான தாழ்பால் நம்மிடம்தான் இருக்கிறது, நம் பக்கம்தான் இருக்கிறது. இயேசுவின் நிற்கின்ற வெளிப்பக்கத்தில் அல்ல, மாறாக உள்பக்கமாக தாளிடப்பட்டிருக்கிறது. ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விழிப்புணர்வு பெறுவோம்.
ஆன்ம விழிப்புணர்வு பெறுவோம். இதைத்தான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். மனித குலமே, இறைவன் மிகவும் தாராளமான மனம் கொண்டவன். நமக்கு தெரியாததையெல்லாம் மௌனத்தின் மூலமே அவன் தெரிவிக்கின்றான். அன்பே மனித குலத்தின் அருட்பணி. மனித குலமே, இவ்வுலகில் நீ ஒரு பயணியைப் போல் இரு, செத்தாரைப் போல திரி என்று மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஒரு சிந்தனையாக தருகின்றார். ஆம், இறைவன் தாராள மனம் கொண்டவன். நம்மை தண்டிப்பதற்காக அவர் நம்மை படைக்கவில்லை, மாறாக நம்மை மீட்பதற்காக அவர் படைத்திருக்கின்றார். ஆகையால் ஆண்டவர் என்ன பேசுகின்றார் என்பதை குரல் கொடுத்து செவி கொடுத்து கேட்போம். அன்பே நமது பாதையாக அமையட்டும். இந்த உலகிலே நாம் ஒரு பயணி, விண்ணகம்தான் நமது இலக்கு என்பதை உணர்ந்து நாம் சிறந்த செம்மாந்த வாழ்க்கை வாழ முற்படுவோம். இந்த திருவருகை காலம் முடிவுக்கு வருகின்ற இந்த தருணத்தில் நமது வாழ்க்கையும் நமது வாழ்க்கை பயணமும் முடிவுக்கு வரப்போகிறது என்பதை உணர்ந்து நாம் இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் மற்றும் ஊராருக்கு இந்த காணொளியை பகிர்ந்து அனைவரும் ஆதரவு தர உதவும்படி உங்களை அன்புடன் வேண்டுகின்றேன்.